நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குல்ல. ஏன்னா வந்து நிறைய வேலை, வெளியில் போயிட்டேன், ஊருக்கு போகிறது, ட்ராவல், இதுலேயே டைம் சுத்தமாக போயிடுச்சு. அதனால் வீடியோஸும் வந்து சுத்தமாக எடுக்க முடியல. ஸோ வீடுமே வந்து க்ளீனாகவே இல்லை. ஒவ்வொரு க்ளீனிங் ஒர்க்கும் வந்து இதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வந்து தைப்பூசத்துக்காச்சும் நம்ம வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி பூஜை ரூம்லாம் டீப் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். சடனாக இந்த வாழைத்தாரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக வாழைப்பழம்லாம் பழுத்து இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே ஃப்ரெஷ்ஷாக. அதனால் அதை வந்து கட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. ஒன்று பிச்சு பார்த்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு. இது வந்து கற்பூர வாழை. அதுக்கப்புறமா நான் சாப்பிட்றத பார்த்துட்டு பாப்பாவும் வந்து கேட்டிருந்தா. அவளுக்கும் வந்து கொடுத்து விட்டாச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி வந்து அப்படியே செடியிலேயே பழுத்து இருந்தது வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். இது வந்து தனித்தனியாக கட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுவும் அப்படியே பிரித்து வச்சாச்சு. இது அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 2 to 3 டேஸில் வந்து நல்லா எல்லாமே பழுத்து வந்துடும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம செடியிலேயே ஒரு சின்ன பழம் வந்தாலும் அதை சாப்பிடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரே நேரத்தில் நிறைய பழம் சாப்பிடவும் முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதை பழுக்கவும் நம்ம அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியது தான். ஒரு சிலவங்க வந்து அப்படியே செடியிலிருந்தே வந்து தூரத்தில் இருந்துச்சு அப்படின்னா பழுக்கிற பழம்லாம் அப்படியே லைனாக வந்து பறித்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து நமக்கு செட் ஆகாது. கொஞ்சம் ஹைட்டாகவே இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு வேலையாக இந்த வேலை தான் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மொத்த க்ளீனிங்கையும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஒன்று ஒன்றா வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நான் கொடுக்குறேன். தேங்க்யூ.